உண்மை சொல்லட்டுமா? ரொம்ப கேவலமா இருக்கு. பழைய படத்தை நான் பார்த்துக்கிறதே இல்லை. ஏன்னா பார்த்தா ஏன் என் டைரக்டர் சொல்லல, நான் எனக்கு படுற ஸ்ட்ரெஸ் பெரிய டிசப்பாயின்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து என்னடா தூக்கம் வராம நிறைய நாட்கள் விசு சார் பண்ற மாதிரி படங்கள் கொஞ்சம் ஃபேமிலி டிராமாவா பண்ணலாம் சொன்னா யாருமே வந்து ஏன் அந்த நான் ராமராஜனுக்கு கூட நான் சாரி சொன்னேன். தப்பா நினைச்சுக்காங்க, நான் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி இல்லை நான் பண்ணேன் என்ன பிளட்லாம் எழுதி அனுப்பிச்சாங்க. ஸோ அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் லவ் லெட்டர் பண்ணி இனிமேல் லவ் லெட்டர் ஆன் பண்ணி கரெக்டா லாஸ்ட் ஆகஸ்ட் வந்து நான் 118 கிலோ இருந்தேன். 118 kilos. irregular period என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். நாதஸ் நேயர்களுக்கு திருவேங்கடத்தின் இனிய வணக்கம். சினிமா தொடர்பான நேர்காணல்கள் பலவற்றையும் நமது நாதஸ் நடத்தி வரும் வேளையில் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் 80களின் காதல் நாயகன், சாக்லேட் பாய், இப்படி பல பெயருக்கு சொந்தக்காரர், நடிகர், தயாரிப்பாளர், பின்னணி குரல் கலைஞர் என பன்முகத்தன்மை கொண்ட சீனியர் ஆக்டர் சுரேஷ் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் நாதஸ் வியர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இப்போ பார்க்கும்போது சார் மேக்ஸிமம் நிறைய கெட்டப்பில் இருக்கிறது நீங்கள் தானோன்னு எங்களுக்கு தோணும். சில ஆக்டர்ஸை தான் நாங்கள் ஸ்க்ரீன்லையும் சரி ஆஃப் ஸ்க்ரீன்லையும் சரி திடீர்னு ஒரு கெட்டப்பில் பார்த்துட்டே இருப்போம். அப்படி உங்களோட கெட்டப் அடிக்கடி மாறிட்டே இருக்கும், இன்க்ளூடிங் இப்போ கூட சர்ப்ரைசிங்காக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சார் நீங்கள் இப்போ பார்க்கும்போது அந்த பன்னீர் புஷ்பங்களில் அந்த ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுட்டு அதை பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? உண்மை சொல்லட்டுமா? ரொம்ப கேவலமாக இருக்கு. நான் தானே அப்படி கேனைய மாதிரி ஓடுறேன், கொஞ்சம் அழகா ஓடிருக்கலாமே, தொத்தக்கான்னு ஓடுறேன், இப்படி எல்லாம் ஃபீலிங் வரும். ஸோ அதனால இந்த பழைய படத்தை நான் பார்த்துக்கிறதே இல்லை. ஏன்னா பார்த்தா ஏன் என் டைரக்டர் சொல்லல, அந்த இடத்துல இப்படி எல்லாம் ஃபீலிங் வரும். ஸோ இந்த பாதிப்பெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்காக நான் பார்க்க மாட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து படத்தை இப்போ வந்து ஒரு என்னோட பர்சனல் ஒரு மைல் ஸ்டோன் என்னன்னா, 100 படங்களுக்கு அப்புறம் ஒரு 105வது 106வது படம் டயத்துல நான் என் படங்கள் பார்க்க நிறுத்திட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி படம் கதையை கேட்டு படம் ஷூட்டிங்ல வந்து டிராவல் பண்ணி அதுக்கப்புறம் டப்பிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படம் மற்றவங்களோட சேர்ந்து பார்த்து அவங்க எல்லாம் பாராட்டி படம் கண்டிப்பா ஓடும்னு சொல்லி இதுக்காக கோயில் குளம்லாம் சுற்றி அதுக்கப்புறம் படம் ஓடாதப்போ எனக்கு படுற ஸ்ட்ரெஸ் பெரிய டிசப்பாயின்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து என்னடா தூக்கம் வராம நிறைய நாட்கள், அதுக்கப்புறம் ஒரு டிப்ரெஷன்ல யாருக்கிட்டையும் சரியா பேச முடியாம என்ன யோசிச்சேன்னா, எல்லாமே என் கையில இல்லை, எல்லாத்தையும் தூக்கி என் தலையில போட்டுக்கிறது ஸ்ட்ரெஸ் நியாயம் இல்லை. ஸோ நான் இருக்கணும், ஒரு டைரக்டர் இருக்கணும், ஒரு கேமராமேனோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும், ஒரு மியூசிக் டைரக்டரோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும், ஒரு ஹீரோயின் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருந்தால் அவங்க பார்ட்டிசிபேஷன் இருக்கணும், எடிட்டர் சரியா எடிட் பண்ணணும். இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க வேலை சரியா பண்ணாதான் அந்த படம் ஒன்று. இவங்க எல்லாருக்காகவும் நான் ஏன் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன்? பட் இதுக்கு ஒரு டைரக்டர் சொன்ன ஆர்குமெண்ட் என்னன்னா, எல்லாம் முடிச்சா 100 நாள் போஸ்டர்ல உன் ஃபேஸ் தானே போடுவாங்க அப்படின்னு சொன்ன, வா உன் போஸ்டர் சேர்த்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பட் அது 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 தப்பு, நியாயம் இல்லை. ஏன்னா ஹீரோ தான் வில் டேக் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அப்போலேருந்து நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படங்கள் படிச்சுக்கிட்டேன். ஓகே, எனக்கு கதை பிடிச்சாதான் நான் நடிப்பேன். தெலுங்கில் இது தமிழுக்கு நடந்த ஒரு டிராவல் வந்து அதுக்கு அப்புறம் சொல்றேன். தெலுங்கு போனதுக்கு அப்புறம் நடந்த ஒரு மேட்டர். இங்க கிட்டத்தட்ட 100 படம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் அங்க போனேன். இங்க 80 படம் முடிச்சு அதுக்கப்புறம் அங்க போனேன். இந்த மீதி 20-25 படம் அதுக்கப்புறம் தெலுங்குல இருந்து வந்து நடுநோட்டி பண்ணிட்டு போன படங்கள். ஓகே, ஸோ என்னாச்சுன்னா, குவான்டிட்டி இஸ் பேட், குவாலிட்டி இஸ் பெட்டர்ன்றது உணர்ந்து நான் கதை ஃபர்ஸ்ட் கேட்கறது, அப்புறம் டீம் யாரு, எடிட்டர் யாரு, கேமராமேன் யாரு, மியூசிக் டெக்னீஷியன்ஸ் யாரு, எல்லாத்துக்கும் சேர்த்து ஓகே இது சுமாரா ஓடும், ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் சுமாரா எடுத்துக்கிட்டா சுமாரா ஓடும், நல்லா எடுத்துக்கிட்டா நல்லா ஓடும் அப்படின்ற நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் படங்கள் ஒத்துக்க ஆரம்பிச்சேன். அதையும் தாண்டி
படம் டப்பிங்ல பார்த்ததோட நான் நிறுத்தினேன். அதுக்கப்புறம் நான் எங்க டீம் கூட பாக்குறது, அடுத்த வேற சினிமாக்காரங்க கூட பாக்குறது. ஏன்னா வேற சினிமாக்காரங்க பார்த்துட்டு சூப்பர் சார் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. என்ன படம் அப்படின்னு சொல்ல போறாங்க. அடுத்து ஆடியன்ஸ் கூட பாக்குறது. ஆடியன்ஸ் கூட பார்த்தா அப்போ ஃபேன்ஸ் தான், நீ ஹீரோவா நடிச்சிருக்கேன், உன்னோட ஃபேன் டீம் எல்லாம் வருவாங்க, நீ தியேட்டருக்கு வரேன்னு தெரிஞ்சு ஃபேன்ஸ் எல்லாம் வருவாங்க, எல்லாரும் வந்து கை தட்டுவாங்க. ஸோ அதுவும் நம்ப முடியாது. எதுவுமே நம்ப முடியாதப்போ நான் எதுக்கு படம் பார்க்கணும், எதுக்கு நான் வந்து ஹோப்ஸை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கணும், எதுக்கு அதனால ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும்னு சொல்லி நான் டப்பிங்கோட நிறுத்திட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் படம் பார்க்கணும். டப்பிங்ல பார்த்துட்டு ஓகே இங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணி, இங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும், இங்க வாய்ஸ் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும், இது இவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஸோ ஆல்மோஸ்ட் 120 125 அப்புறம் 367 அந்த அளவுக்கு வந்திருக்கு. ஐ டோன்ட் வாட்ச் ஒன் நியூஸ். ஸ்டார்டிங்கில் இந்த சாக்லேட் பாய் அப்படின்ற ஒரு இமேஜ் இன்னைக்கு சொல்லப்படுது. அன்னைக்கு அப்படிதான் உங்கள சொல்லியிருப்பாங்க, ஒரு காதல் நாயகனா அப்படிலாம். உங்களுக்கு அந்த மாதிரி இப்போ நிறைய ஆக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இமேஜ் எனக்கு தேவையில்லாமல் வந்துச்சோன்னு கடுப்பாக இருக்குது, நான் எவ்வளோ ஃபிலிம்ஸ் பண்ணிட்டேன், இன்னும் நான் பண்ண படத்தை வச்சுட்டு சாக்லேட் பாய்ன்னு சொன்னால் எனக்கு கடுப்பாகுதுலாம் நிறைய ஹீரோஸ் இன்னைக்கு வெளிப்படையாக சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி சார்? இன்னைக்கே சொல்லிட்டேன். இப்போ புதுசாக சொல்கிறாங்க. நான் வந்து நான் என்ன நினச்சேன்னா, சரி ஒரு 20-30 படம் இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முள்ள மெச்சூர் கேரக்டர்ஸ் பண்ணலாம், ஃபேமிலி ஸ்டோரிஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் த்ரில்லர்ஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வேணா கொஞ்சம் மாஸ் படங்கள் பண்ணலாம், ஒரு வில்லேஜ் பேஸ்ட் படம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா எங்கேயுமே வந்து ஒரு 50-60 படம் தாண்டினாலும் அது மாற மாட்டேங்குதுன்றது புரிஞ்சு போச்சு எனக்கு. எங்க பார்த்தாலும் பன்னீர் புஷ்பங்கள் சுரேஷ் தான் கூப்பிடுறாங்க தவிர இது நடிகர் சுரேஷ்னோ ஹீரோ சுரேஷ்னோ இல்லை எதுவும் எந்த சுரேஷ்னோ கூப்பிட மாட்டேங்க. ஸோ புரிஞ்சு போச்சு எனக்கு. நான் என்ன நினைச்சேன்னா, யூ ஹேவ் டு மேக் எ சேஞ்ச் அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு சொன்னது மாதிரி, நான் இனிமேல் சாக்லேட் பாய் படம்லாம் நடிக்க மாட்டேன், லவ் ஸ்டோரி நடிக்க மாட்டேன், ஃபேமிலி ஸ்டோரி நல்ல ஸ்டோரி கிடச்சுன்னு சொல்லுங்க, நான் பேமெண்ட்ல கூட காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறேன், பட்ஜெட் வேணா கம்மி பட்ஜெட்ல ஒரு நல்ல படம் விசு சார் பண்ற மாதிரி படங்கள் கொஞ்சம் ஃபேமிலி ட்ராமாவா பண்ணலாம் அப்படின்னு சொன்னா யாருமே வந்து ஏன் தம்பி நல்லா தானே போயிட்டு இருக்கு, இப்பதான் ஒரு மார்க்கெட் வந்திருக்கு, இந்த பட்ஜெட்ல பண்ணலாம் படம், ஒரு 10 ரூபாயில பண்ணலாம், 12 ரூபாயில விற்கலாம், 2 ரூபாய் பக்கத்துல வச்சுக்கலாம், ஏன் தம்பி ப்ரொடியூசர் வயிற்றுல மண்ணெல்லி போடுறீங்க இப்படிதான் பேசுறாங்களே தவிர யாருமே வந்து சரி தம்பி நீ ரிஸ்க் எடுத்துக்க, நான் பண்ற ஒரு நல்ல கதையை கொண்டு வரேன் அப்படின்னு யாருமே பேசுறேன். இதுல வந்து எனக்கு பிடிச்ச ஒரு டைரக்டர் வந்து ராமராஜன். அப்போ டைரக்டரா ஹலோ யாரு பேசுறது அப்படின்ற ஒரு படத்துல நான் வந்து ஹீரோவா எனக்கு கேட்டு அந்த படத்துல வந்து வில்லன் கேரக்டர் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அப்படின்னு நினைச்சு நான் போய் ராமராஜன் கையை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு எனக்கு வில்லன் கேரக்டர் கூடன்னு கேட்டு அந்த ஹலோ யார் பேசுறது நான் வில்லன். பட் எங்கேயோ வந்து ராதா ரவி ஹீரோவை பார்க்கல, அவங்க ஏத்துக்க முடியல. நான் வந்து ஆக்சுவலா ராஜீவ் இல்ல நேல்கல் ரவி அந்த மாதிரி யாராவது இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன். பட் அது நடக்கல, அந்த காஸ்டிங் நடக்காததுனால என்னாச்சுன்னா என்னமோ அந்த படம், பட் இட் வாஸ் த்ரில்லிங் ஃபிலிம், நளினி ஹீரோயின் அந்த படத்துல நல்லா இருந்தது படம், எனக்கு பிடிச்சது படம். பட் சம்பவம் அவங்க ஏத்துக்கல, அந்த ஹீரோ கேரக்டர் ஏத்துக்கல. ஸோ அது ஒரு தோல்வி எனக்கு. அந்த நான் ராமராஜனுக்கு கூட நான் சாரி சொன்னேன், தப்பா நினைச்சுக்காங்க, நான் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி இல்லை நான் பண்ணேன் அப்படின்னு. பரவாயில்ல சார் நம்ம நினைப்போம் ஒரு வாட்டி நடக்கும் இல்லை, அவரும் கேஷுவலா எடுத்துட்டாரு. சார் அதோட அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு, யாரும் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு 7-8 மாசம் கேப் பண்ணது, நான் ஹைதராபாத் போய் தெலுங்குல ட்ரை பண்ணலாம், ராமாநாயுடு சார் மீட் பண்ணி சார் மாதிரிதான் ஐம் ஸ்டக் இன் ரட். லவ் லெட்டர்ஸ் லவ் ப்ரொபோசல்லாம் அப்போ எவ்வளோ சார் வந்துச்சு? நிறைய வந்துச்சு, என்ன பிளட்லாம் எழுதி அனுப்பிச்சாங்க. ஸோ அப்போ நான் சொந்த இந்த மாதிரிலாம் லவ் லெட்டர் அனுப்பாங்க, இனிமேல் லவ் லெட்டர் அனுப்புனீங்கன்னா நான் பிரிச்சு படிக்க மாட்டேன், ப்ளீஸ் ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அன்பு காதல் இதெல்லாம் வந்து ஐ திங்க் எல்லாத்துக்கும் ஒரு டெப்த் இருக்கணும்னு ஃபீல் பண்றேன். ஸோ நேசம் வேற காதல் வேற. ஸோ நீங்க படத்தை பாக்குறீங்க, படத்துல இருக்கிற ஒரு அரவிந்த் பிரபுவை நேசிக்கிறீங்க, பட் அது சுரேஷ் இல்லை. ஸோ அது பட் அந்த ஐ தேங்க் யூ ஃபார் யுவர் லவ், ஐ தேங்க் யூ ஃபார் யுவர் அஃபெக்ஷன், பட் ஐ டோன்ட் வாண்ட் யூ டு கிராஸ் யுவர் personal safety limits. Okay. So நான் வந்து ஃபேன்னா
ஒரு நண்பனா நான் அப்போலேருந்து பார்த்தேன் தவிர அவன் வந்து நான் எங்க போனாலும் கை தட்டணும், எங்க போனாலும் பூ போடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேண்டிடேட் இல்லை. அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து நான் ஃபேன்ஸ் அசோசியேஷன்ஸ் பிகாஸ் இட்ஸ் கெட்டிங், நானே பொழப்புக்காக வந்து சண்டை போட்டுட்டு இருக்கேன். இந்த நேரத்துல வந்து அந்த ஹீரோவிட என் ஹீரோ பெட்டர்னு சொல்லி என் ஃபேன்ஸ் ஒரு இடத்துல கலாட்டா பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது ஓகே படம் ஐ டோன்ட் நீட் ஃபேன் கிளப்ஸ். அப்போ அந்த நேரத்துல 100 தாண்டிடுச்சு ஃபேன் கிளப்ஸ். ஓகே. ஸோ ஐ வாண்டட் ஆல் திஸ் டு ஸ்டாப். ஓகே சார். ஏன்னா அதுக்கு தகுதி எனக்கு இல்லைன்னு நினைச்சேன். அவ்வளவுதான். அப்போ இப்போவும் அது கரெக்டான முடிவுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. பிகாஸ் see you need the kind of work to deserve the kind of success which deserves the kind of fans. So இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன். நம்ம வந்து சக்சஸ் பாதையில நம்ம போறதில்லை, நமக்கு எங்கேயோ வந்து பிரேக் விழுது அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம இதை விட்டுட்டு இங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றது. ஏன்னா இதை தாண்டி தான் இதுக்கு வரும். ஆடியன்ஸோட அன்புக்கு அப்புறம் தான் ஃபேன்ஸ் வரும். ஃபேன்ஸ்க்கு அப்புறம் ஆடியன்ஸோட அன்பு வரும். ஸோ இந்த சக்சஸ்க்கு அப்புறம் தான் ஃபேன்ஸ், ஆடியன்ஸ்க்கு அப்புறம் தான் ஃபேன்ஸ். ஸோ எங்க நான் ஆடியன்ஸை நான் சரியா ரீச் ஆக மாட்டேங்கிறேன் அப்படின்ற ஃபீலிங் வந்ததோ அப்போ இதை வந்து நான் இந்த ஃபிட்னஸையும் அழகையும் எப்படி சார் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறது? நான் நடுவில் விட்டுருவேங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, கரெக்டா லாஸ்ட் ஆகஸ்ட் வந்து நான் 118 கிலோ இருந்தேன். 118 kilos. ஓ. ஸோ லாஸ்ட் ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு யோசனை, ஐ தாட் ஐ மேக் எ சேஞ்ச். ஸோ நீங்க இப்போதான் சொன்னீங்க அடிக்கடி நீங்க மாறிக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு மொட்டை அது இதெல்லாம் அந்த அது மனசுல இருக்கிறது தெரியுது. பட் ஐ திங்க் an actor is all about reinvention. ஓகே. ஒரு சாஃப்ட்வேர் படிக்கிறவங்க கூட வேலை பண்ணிக்கிட்டே பக்கத்துல போயிட்டு வேற கோர்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து வேற வேலைக்கு ஜாயின் ஆகிறோம். நான் ஏன் மாறக்கூடாது? இல்ல அது எப்படி சாத்தியமாகுதுன்னு கேக்குறேன். நிறைய பேருக்கு 118 கிலோ வந்து 60 கிலோ ஆகணும்னு ஆசை, ஆனா அது முடியறது இல்லையே. உழைச்சா முடியும், ரத்த கண்ணீர் விட்டா முடியும். ஸோ இட்ஸ் பாசிபிள். மைண்ட் ஓவர் மேட்டர். ஓகே. என்ன இப்போ வந்து நான் ருசிக்காக சாப்பிடுறது இல்லை, நான் என் உடம்புக்காக சாப்பிடுறேன். உடல் நல்லா இருக்கணும்னு சாப்பிட்றேன். இன்னைக்கு வந்து நான் எக்ஸசைஸ் பண்றது வந்து மசில்ஸ்க்காக பண்றேன், பாடிக்காக பண்றேன், என்டையர் பாடிக்காக பண்றேன். ஓகே. ஸோ ஐ எம் டூயிங் இட் ஃபார் ஃபிட்னஸ், நாட் ஃபார் காஸ்மெட்டிக் லுக்ஸ். இப்படின்னா அப்படி மசில் தான் தெரியணும். ஐ வாண்ட் ஒரு 4-5 மாடி ஏறினா கூட மூச்சு வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஃபிட்னஸ் நான் பார்த்துக்கிறேன். ஓகே. ஸோ ஐ எம் டாக்கிங் அபவுட் ஆல் ரவுண்ட் ஃபிட்னஸ், நாட் வெளியில இருந்து பார்க்கறதுக்கு ஃபிட்டா இருந்தா பார்த்தாது. யூ நீட் டு பி அப்சல்யூட்லி ஃபிட். இன்னைக்கு வந்து நான் ஒரு 18,000 to 23,000 kilometers every day, 33,000 steps, which is approximately 15 kilometers every day I do. And நான் வாரத்துக்கு ஒரு 4 வாட்டி வெயிட் ட்ரைனிங் பண்ணுவேன், ஒரு 3 வாட்டி 500 தண்டால் அடிப்பேன், ஆல் டைப்ஸ். ஸோ புல்-அப்ஸ் பண்ணுவேன், புஷ்-அப்ஸ் பண்ணுவேன், ஆப்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஸோ ஐ எம் ஆக்டிவ் ஃபார் 8 hours a day, 8 hours. அண்ட் அடுத்த 8 hours வந்து லேர்னிங், ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனாக இருக்கட்டும், இல்லை புக்கு படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் பற்றி பேசுறது. ஐ ஹேவ் பிஸ்னஸ், வி மேக் வெப் சீரிஸ்லாம். ஸோ அதுக்காக ஸ்கிரிப்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், கீப் டாக்கிங் டு ரைட்டர்ஸ், டைரக்டர்ஸ். ஸோ மீதி 8 hours வந்து இஸ் ஆல் அபவுட் ஸ்லீப். ஸோ பாடி டெவலப்மெண்ட், மைண்ட் டெவலப்மெண்ட், ஸ்டாப், ஸ்லீப். ஸோ 8, 8, 8, 8 3s are 24. அவ்வளோதான் அப்படிங்கிறீங்க. ஸோ திஸ் இஸ் மை லைஃப். ஓகே ஓகே ஓகே.